வணக்கம். அவசரமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு. எதுக்காக போகிறாரு? நேத்தான பிரதமர் வந்தார். மதுரையில் பொதுக்கூட்டம் போட்டிங்க. பொதுக்கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லாம் உட்காந்து பேசுனீங்க. திடீர்னு எதுக்காக கிளம்பி அவர் டெல்லி போகிறாரு? எடப்பாடி பழனிசாமி சும்மா சுற்றி பார்க்க போகிறாரா? வெயில் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் கம்மியாக இருக்குதா? எதுக்காக போகிறாரு? அமித்ஷா ஒரு போட்டிருக்காரு, கிளம்பி வாப்பா டெல்லிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான். தொகுதி பங்கீட்டில் இன்னும் இழுபறியிலே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கேட்குறதெல்லாம் அவர் தரமாட்டேங்கிறாரு. ரெண்டாவது அவர் கொடுக்குறத வாங்கிட்டு போனோம், நாங்கள் தான் இந்திய கூட்டணியோட தலைமை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. 2 தடவை பியூஷ் கோயல் பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடித்தாலுமே எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிறார். இப்போ தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை. எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட யாருமே கூட்டணி வைக்கல. எல்லாம் பாஜக கூட்டிகிட்டு வந்த கூட்டணி தான். அவங்க கேட்குற தொகுதிகள், அவங்களுக்கு ஒரு நியாயமான தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நேற்று கூட பிரதமர் வரதுக்கு முன்னாடி கூட சிந்தாமணி பகுதியில் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில் யார் யார் கலந்துக்கிட்டா? பாஜக கலந்துக்கிச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அன்புமணி பாமக, தமுக, ஐஜேகே, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும்? பேச்சுவார்த்தை நடக்கும்போது கண்டிப்பாக இந்த தொகுதிகள் அப்படின்னு எதுக்காக கூப்பிடுவாங்க? பொதுக்கூட்டம் போடுறாங்க, கூட்டணி கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. பிரதமர் வர்றதுக்கு முன்னாடியே அமித்ஷா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டார். பிரதமர் வர்றதுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீடெல்லாம் பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டார். 2 தடவை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயாச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பியூஷ் கோயல்கிட்டே சரியாக பேசுகிறதே இல்லை. பியூஷ் கோயல் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இதில் கூட்டணியில் தொகுதி பங்கீடில் யார் இருந்தா? எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட ஆலோசனை பண்ண போகிறாரு? அதிகபட்சமாக போனால் எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி இவங்கள்ட்ட தான் பேசுவார். இப்போ எஸ்பி வேலுமணி இருந்தார், எடப்பாடி பழனிசாமி இருந்தார், நயினா நாகேந்திரன், அன்புமணி, அப்புறமா டிடிவி, ஜிகே வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜெகன்மூர்த்தி, ஜான் பாண்டியன், இப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே இருக்கிறாங்க. எல்லோரும் என்னென்னா அவங்கவுங்க கேட்குற தொகுதிகள் 2, 3, 5, 10, 15 அப்படின்னு தான் கேட்பாங்க. கேட்குறதுல எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் கூட்டணி அமைச்சாச்சுல்ல, சரி அது சம்மந்தமாக நம்ம யாருக்கு என்ன கட்சிகளுக்கு நம்ம தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசணும், எவ்வளோ தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரா இல்லையா? ஆனால் இவர் இழுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன காரணத்துக்காக இழுக்கிறாரு? தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், பாஜக கூட்டணியை நம்ம கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறதும் புரியல அமித்ஷாவுக்கு. என்ன பண்ணுறது? பியூஷ் கோயல் 2 தடவை வந்துட்டார், பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தினா இவர் தொகுதி பங்கீட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல குழப்பமாக இருக்குது. இப்போ அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமியில் சந்தேகம். எடப்பாடி பழனிசாமி என்ன தான் முடிவு எடுத்துருக்காரு? கிளம்பி டெல்லிக்கு வாங்கன்ட்டார். இது வரைக்கும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும்? போயஸ் கார்டனில் தான் நடக்கும். போயஸ் கார்டன் வாசலில் எல்லாருமே காத்திருந்து ஜெயலலிதா பேசும்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இப்போது வழக்கத்துக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி போனதுக்கப்புறம் அவர் டெல்லியில் போய் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பாஜகவோட ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாரு. இது எவ்வளோ கேவலமான இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லிக்கிறாரு? அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணியே இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிக்கிறாரு. ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அமித்ஷா தான் முடிவு பண்ணுறாரு. ராஜ்யசபா சீட்டை கூட யாருக்கு கொடுக்கணுங்கிறத அமித்ஷா தான் முடிவு பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமியில் முடிவு பண்ணல. எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கட்சி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமினால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. நேற்று 2 தடவை முடிவு பண்ணியிருக்காங்க. பிரதமர் வர்றதுக்கு முன்னாடியுமே ஒரு ஆலோசனை நடந்திருக்குது. பிரதமரை வழி அனுப்பின பிறகும் பார்த்திங்கன்னா பியூஷ் கோயல் தலைமையில் அதே ஹோட்டல் வாயிலில் திரும்பவும் ஆலோசனைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக ஒத்தே வரல. நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்கிறோம். எப்போ மாவட்ட செயலர் ஆலோசனை பண்ண போகிறேன்? 4ஆம் தேதிக்கு அப்புறமா தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற பேச்சை இழுத்தார். அது சுத்தப்படாது. பியூஷ் கோயல் அமித்ஷாட்ட ஃபோனை போட்டு இதெல்லாம் சுத்தப்படாது, நம்மளாம் பேச்சுவார்த்தை நடத்தினா நம்மள்ட்டெல்லாம் அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. 2 தடவை பேசியாச்சு. இன்றைக்கே 2 தடவை மீட்டிங்லாம் பேசிட்டான். இதில் பார்த்திங்கன்னா அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே உள்ள கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். 2 பேருமே பார்த்திங்கன்னா சண்டையை போட்டு அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரங்களோ அதிமுககாரங்க மண்டையை உடச்சி விட்டாங்க. இப்படி ஒரு இதெல்லாம் கிடக்குது. இவங்கெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி 20, 25 தரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் அப்படி இருந்தாலும் அவங்க 40 தொகுதி, குறைஞ்சபட்சம் ஒரு 35 தொகுதி பாஜகவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் எத்தனை எதிர்பார்க்குறாரு? 18 எதிர்பார்க்குறாரு. டிடிவி தினகரன் எத்தனை எதிர்பார்க்குறாரு? 10 எதிர்பார்க்குறாரு. மீதி கட்சிகள்லாம் என்னென்னா
ஜிகே வாசனே 6 தொகுதி எதிர்பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களுமே எதிர்பார்க்குறாங்க. மீதி கட்சிகளுக்கெல்லாம் 2 கொடுத்துலாம். இப்போ ஒட்டு மொத்தமாக 81 தொகுதிகளை வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் கொடுங்க. 85 தொகுதி வரைக்கும் பாஜக கேட்டுருக்கு. நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம், நீங்கள் வந்து மீதி தொகுதியில் நின்றுக்கங்க அப்படின்னு தான் பியூஷ் கோயலே பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஒத்துக்கலை. அதனால் பார்த்தாரு அமித்ஷா, நீ டெல்லி கிளம்பி வாப்பா அப்படின்ட்டுருக்காங்க. டெல்லியில் வந்து கண்டிப்பாக அமித்ஷாட்ட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சாக்குப்புக்கு சொன்னாலும் அது கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. 2021 20 தொகுதி கொடுத்தோம், இந்தாங்க வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 4 தொகுதி 24 தொகுதி வேணால் வச்சுக்கோங்க, 35 தொகுதியெல்லாம் எங்களால் தர முடியாது, எங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணணும், ஆலோசனை பண்ணால் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி 18.5% அந்த கூட்டணி கிடைக்கிற மாதிரி செஞ்சார். பாஜகவுக்கு மட்டும் 11% வாக்கு சதவீதம், அதிமுகவுக்கு 20% தான் கிடச்சிது. அப்படி கூட்டணி கணக்கை வச்சு கால்குலேஷன் போட்டு பார்த்தா கூட இந்த கூட்டணிக்கு ஏறக்குறைய அதிமுக நிற்கிற தொகுதியில் பாதியை கொடுக்கணும் வாக்கு சதவீதம்னு வச்சா. ஆனால் அப்படிலாம் கேட்காம அவங்க 100க்குள்ளே தானே கேட்குறாங்க. அதை கொடுக்க வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் அமித்ஷா வாத்தங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா பெருசாக இந்த கட்சிகள் உள்ள ஒரு மிங்கிலே இல்லை. அதுவும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக நிர்வாகிகளுள்ள நேற்று அந்த ஹோட்டலில் இப்போ தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது நடந்த அடிதடி, மண்டை உடப்பு, இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒற்றுமை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி உருவாகிடுச்சு. இப்போ கடந்த ஏப்ரல் மாதமே கூட்டணி உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறமா எல்லா கட்சிகளும் பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்துது. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையை நடத்தலை. எந்த கட்சி கூடயும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த யாருமே விருப்பம் தெரியல. பாஜகவோட போனோம்னா பாஜக நமக்கு ஒரு ரீசனபிளான தொகுதியை வாங்கி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சுடு தண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்றாரு. அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமியோட என்னால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, நானும் பேசி பார்த்துட்டேன், எஸ்பி வேலுமணிகிட்டையும் பேசி பார்த்துட்டேன், எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி பார்த்துட்டாரு, யார் பேச்சையும் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு. தொகுதி பங்கீட்டில் வந்து 24 தொகுதி தான் பாஜகவுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. அது 35 தொகுதி வரைக்கும் பேசி பார்த்தியாச்சு, தரமாட்டேங்கிறாரு. நீங்களே கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுவார்? இப்போ அமித்ஷாவோட போய் பேசுகிறாரு, அமித்ஷாவோட கண்டிப்பாக போகிறாரு அப்படின்னா, ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறாரு அப்படின்னா எஸ்பி வேலுமணி போவார், கேபி முனுசாமியை கூட்டிகிட்டு போவார், இவங்களை சிவி சண்முகம்லாம் அங்கே தான் இருப்பார், கூப்பிட்டு வச்சுக்குவார். கூப்பிட்டு வச்சு எல்லாத்துலேயும் பேசுவார். பேசி என்ன அப்படி பேசுகிறாரு அமித்ஷா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பார். பார்ப்பாங்க. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் நம்ம பண்ணுறது ஏதாவது கோல்மால் பண்ணி பாஜக கூட்டணியிலேருந்து விலகலாம், இல்லை தேர்தல் தேதி அறிவிச்சிட்ட பிறகு நம்மளுடைய சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் திரும்பவும் நீங்கள் மத்திய அரசாக பாஜக தான் இருக்கும், அதுகிட்ட போய் சிக்கிக்குவீங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பியூஷ் கோயலாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ அமித்ஷாவை பார்க்க ஓடிருக்காரு, டெல்லிக்கு ஓடிருக்காரு. பார்க்கலாம் டெல்லியில் என்ன நடக்க போகுது, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அழுத்தத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எடப்பாடி பழனிசாமி 24 தொகுதி தான் தருவாரா, இல்லை அமித்ஷா வந்து 35 தொகுதி பாஜகவுக்கு நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு? இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.